வெல்கம் டு டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். கண்டென்ஸ்டு மில்க் மேடுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறது? வீட்டிலே குறைந்த செலவில் நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குகிறோம். வீட்டில் ஸ்டவ் ஆன் பண்ணாமலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. இந்த மாதிரி 10 ரூபாய் பேக்கெட் பால் பவுடர் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பட்டர் வந்து ஒரு 8 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ளே இருக்கும். இவ்வளோ தான் சர்க்கரை நம்ம வீட்டிலே இருக்கும். இவ்வளோ தான் தேவையான பொருள். இது 3 மட்டும்தான். இப்போ ஒரு மிக்சியில் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன். பால் பவுடர் 1 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1/2 கப். நீங்கள் முன்னாடியே கூட சர்க்கரையை அரைச்சிட்டு பால் பவுடர் அப்புறமாவும் சேர்க்கலாம். இப்போது வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். 2 டீஸ்பூன். நீங்கள் இந்த ஒரு 10 ரூபாய் பேக்கெட் போட்டிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னொன்று, சுடு தண்ணி தேவை. சில பேர் வந்து பால் ஊற்றி செய்வாங்க. அரைக்கும் போது நம்ம பால் தேவையில்லை, சூடான தண்ணி இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 3/4 கப் தேவைப்பட்டது. நீங்கள் வந்து அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் ஒரு சுற்றிட்டேன். திருப்பி கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. சுடு தண்ணி தான் சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இன்னும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் இதை வச்சிடலாம். சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க. சும்மாவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்து இதை சாப்பிட சொன்னீங்கன்னா, டேஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா, இது கடையில் தான் வாங்கணுன்னு சொல்லுவாங்க. கடையில் வந்து 400 ml வந்து 130 ரூபான்னு நினைக்கிறேன் நான். நம்ம வீட்டிலே குறைஞ்ச செலவில் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் நம்ம ஸ்டவ் பற்ற வைக்க தேவையே இல்லை. இன்னொரு மெத்தடும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் டெசர்ட் செய்யும் போது யூஸ் பண்ணலாம். பாயாசம் செய்யும் போது யூஸ் பண்ணலாம். அதிகபட்சம் இது 2 நிமிஷம்தான். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.